மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை இப்போ கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வுகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண் மொழி மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூலி பாட்டாளாகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம். பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த காஞ்சி மண்ணிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி தோழர்களே, தோழமை இயக்கத்தவர்களே, உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க. 5 ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை காடாகாம தடுக்கப்படணும். திராவிட மாடல் அரசு தொடர கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம். பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றொக்கும் தலை குனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது. தீ பரவட்டும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.